ஆத்தா ஈஸ்வரி தாய் மாரியாத்தா ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் என் தாய் வரணும். ஆத்தா ஈஸ்வரி எந்த செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல கட்ட அவுக்கணும். ஆத்தா ஈஸ்வரி ஏன் அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் அந்த பிச்சையை கொடுக்காம காக்க வைக்கிற ஆத்தா அது என்ன பாவந்துச்சுலாம் உன்னை தேடி வந்த பிள்ளைகள் என்னடி தாய். ஆத்தா ஈஸ்வரி மன உருகி வரணும் என் தாய் வரணும். என் தாய் எந்த கட்டாதான் அவுத்தறியது ஏன் அந்த பிள்ளைகளுக்கு முடக்கமாக இருக்குது யார் எந்த செய்வனைனாலையா இல்லை யாரும் இறந்தோ வந்து அந்த மகமையில வர்றாங்களா. ஆத்தா ஈஸ்வரி எதுவாக இருந்தாலும் என் தாய் கட்ட அவுத்து இருந்துச்சு வாடி. ஆத்தா ஈஸ்வரி தாய் வா அந்த பெத்த அம்மாவா. ஆத்தா ஈஸ்வரி தாய் மாறி தாய் ஏழைக்கு இறங்கி வா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வரணும். ஆத்தா ஈஸ்வரி சிவனை யார்ப்பா கும்பிட்டு வர்றது ஏப்பா சிவனை யார்ப்பா கும்பிட்டு வர்றது சொல்லுப்பா உனைத்தையும் கேட்குறீ சிவனை யார்ப்பா கும்பிட்டு வரீங்க கும்பிட்டு வரீங்களா சிவனை? இல்லைம்மா கோயிலுக்கு நாங்கள் போகிறது இல்லை சிவனை மனசில் நினைக்கிறீங்களா ஏப்பா சொல்லுப்பா தம்பி சொல்லுப்பா. கும்பிட்டு வரியாப்பா நினைக்கிறியா சொல்லுப்பா சிவனை கும்பிட்டு வரியாப்பா? கும்பிட்டு வரேன் கோயிலுக்கு போகல நீ சிவனை மனசில் நினச்சி வரியா சொல்லுப்பா. நினச்சிக்கிட்டு தான் வரேன் வர்றாரே உனக்கு அதனால தான் கேட்குறீ சிவன் வர்றாருப்பா சரியா என்னப்பா கண்டிப்பாக. அதனால் அடுத்து சரியாப்பா பிரதோஷத்தில் நீ போய் கலந்துக்க உன்கிட்ட வராரு சரியாப்பா. 10 ரூபா உனக்கு காட்சியாக வராருப்பா அப்பனை தேடி போ சரியா. பாதாய் என்னை பெத்த அம்மா அந்த மகளுக்கு நீ போன என் பிள்ளைய கண்ணை கட்டி காட்டில் விட்டாப்புல இருக்குது. என் பிள்ளை வந்து இப்போ இருக்கிற குடியில் இருக்கக்கூடாது சரியாப்பா. அந்த மனையில் நீ வந்து இருக்காத சரியா. சொந்த வீட்லையாம்மா சொந்த வீட்டில் இருக்காதீங்க. என்ன பிரச்சனைமா இங்கே ஓடி இருக்குது அங்கே வந்து மனையில் வந்து நிம்மதி இல்லை சரியா. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அந்த மனையில் நுழையும் போதே எங்கே சுற்றிட்டு நீ உள்ளே நுழைஞ்சாலுமே மன வருத்தத்தோடதே நுழையிற உள்ள அது உண்மையா பையா. அப்போ அந்த இடத்துல நிம்மதி இல்லாத மனையில் நீ எப்படி வாழ முடியும்னு நினைக்கிற சரியா. அந்த மனையில் உனக்கு நிம்மதியே இல்லைப்பா. நுழையிறப்பயே நீ அங்கிட்டு வெளிலத்துறப்ப சந்தோஷமா வருவ ஆனால் மனையில் நுழையிறப்ப கச்சு கச்சுன்னு கத்திக்கிட்டு நுழைவ எதுவோ குறுக்க கிடக்குச்சே இது என்ன குறுக்க கிடக்குன்னு சொல்லுவேன் உண்மையா பையா சொல்கிறீங்களப்பா. இது குறுக்க கிடக்குது அது பண்ணுது இது இப்படி கிடக்குது அது இப்படி கிடக்குதுன்னு அந்த கோவந்தே உனக்கு நெத்திக்கு வருது சரியா. மனசில் வந்து நிம்மதியாக அந்த மனைக்கு நீ நுழையவே மாட்டேன். நுழைஞ்சதுமே நீ நிம்மதியாக நுழைஞ்சாலுமே உனக்கு வந்து தேவையில்லாத வம்பு வழக்கு வீட்டுக்குள்ளே வந்துடுது. ஆள் கொண்டா சொல்கிறப்ப கோவந்தே தலைக்கு முத்துது சரியா. இப்போ இல்லை அந்த மனையில் வந்து முன்னோர்களுடைய சாபம் அதிகமாகவே இருக்குது சரியா. முன்னோர்களுடைய சாபம்ன்றது இன்னுமே இப்போ வந்து உனக்கு செய்வன பிள்ளி சூனியம் வந்து அங்கே பாதிக்கலை. இது வந்து முன்னோர்களுடைய சாபத்தை சொல்லி வரி. அந்த முன்னோர்களுடைய சாபம் வந்து உன் பங்காளி இப்போ இல்லை 3-4 தலைமுறைக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து பெரிய பிரச்சனையாகி ஒருத்த வந்து மாண்டவங்க நாண்டுக்கிட்டு வாழ்கிற வயசில் இறந்துருக்காங்க சரியாப்பா. உனக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுப்பா. தெரியல நம்ம முன்னோர்கள்னு சொல்கிறீங்க இப்போ இல்லை 2 தலைமுறைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் 2 தலைமுறைக்கு முன்னாடி சரியா. அந்த இடத்துல அந்த மண்ணில் அந்த இடத்துல நடந்தது அந்த சம்பவம் சரியா. அதனால் வந்து அந்த மனையில் வந்து விருத்தி அடையவே முடியாது. யாருக்காக இருந்தாலுமே உங்கள் வீட்டாளர்களுக்கு எதுவுமே அந்த இடத்துல நீங்கள் வந்து வெற்றியாக்கவே முடியாது. எல்லாத்துலேயுமே சோதிச்சுதே வெற்றி இருப்பீங்க. எதையுமே எடுத்ததுமே நீங்கள் கண்டதே இல்லை. ஒரு மனையை கட்டணும்னாலும் அப்படித்தேன் ஒரு தொழிலை செய்யணும்னாலும் அப்படித்தேன் ஒரு விவசாயம் பண்ணணும்னாலும் அப்படித்தேன் எதுவாக இருந்தாலும் போராடித்தே அந்த மனையிலேருந்து நீங்கள் செஞ்சு வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. உங்கள் தாய் தப்பை இன்ன வரையுமே சொல்கிறாங்க இந்த மனைக்கு என்னைக்கு வந்தோமோ என்னைக்கு இந்த மனையில் இருந்து நமக்கு வந்து வீணாக போனதே மிச்சம்னு சொன்னாங்க உண்மையா பையா சொல்லுப்பா. அதை சொல்லல இது வரைக்கும் இந்த மனையில ஏன்டா வந்து இருக்க மாட்டேங்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு வந்து மனசுல தெரியும் வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவ உள்ளத்துக்கு தெரியும்பா உள்ளத்துல தெரியுது அவ உள்ளத்துக்கு தெரியுது. ஆனா
ஆனால் எங்கே நம்ம பிள்ளை ஊட்டி இதில் வந்து பரம்பரை இல்லாமல் போயிருமோன்னு பயப்படுறாங்க. இந்த இடத்துல எதிரிகளுக்கு முன்னாடி பேர் சொல்ல இல்லாமல் வெளியில் போயிடுவேன்ற பயம். அதுக்காக உங்களை இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. அவளுக்கு எல்லாமே தெரியும், தெரியாமன்னா இல்லை, அவளுக்கு எல்லாமே தெரியும்பா. தெரியும், தெரிஞ்சதே அவங்களும் இருக்கிறாங்க, அங்கேயே இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டே உங்களை விட்டுட்டா நீங்கள் வெளியேறி ஓடி போயிடுவீங்க. உங்களை திரும்பி இழுத்து பிடிச்சி கட்டுத்துறையில் கட்ட முடியாது பயப்படுறாங்க. நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா திரும்பி இங்கே வரமாட்டீங்க. அந்த இடத்துல அவங்களுக்கும் உங்களுக்கும் வேலை இல்லாமல் போயிடணும். பயத்தினால மறைக்கிறாங்க, அதை வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறாங்க. சரியா? அதனால வந்து அந்த மனையை விருத்தி இல்லாத மனதே இருக்கிறத. ஏன் இந்த இடத்துல வந்து இன்னும் வெற்றியாளை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஏன் வெற்றியாளர்? நம்ம நல்லாத்தினே இருக்கோம் நம்ம. ஆனால் உனக்கு வந்து உடம்புலேயே எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்ன வரைக்கும் நீ எந்த வைத்தியத்துக்கு போனாலும் உடம்புல பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு வைத்தியத்துக்காரங்க கூட வந்து இது பிரச்சனைன்னு உனக்கு சொன்னதே இல்லை. சரியா? நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. போரே வரேன் தொட்டிய நாக்கையிலேருந்து ஒரு பிச்சை கேட்டு வர்றவோட சொல்லுவாங்க இந்த மன சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் சொல்லுவாங்க, ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருவாங்க, இந்த மனம் சரியில்லை, இந்த மனையை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வெளியேறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னதே இருந்தாலும் நம்ம பெரிய மனுஷன் சொல்லி அவங்க நம்ம வெளியேறிட்டா அது எனக்கு பிரச்சனை ஆயிடுவோன்னு பயத்தில் தான் இங்கே இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து உள்ளத்தில் நம்ம வெளியேறிடுவோன்றது. சரியா? இந்த தாய் வந்து திணூறு பிடிக்கிறப்ப அஸ்திவாரமே வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அஸ்திவாரம் சரியில்லைப்பா, அந்த அஸ்திவாரத்தில் நீங்கள் இருக்காதீங்க. கச்சுன்னே இருக்கும். அந்த வழியில் போகிறப்பே வந்து எதையோ தாண்டி போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு உண்மையாக போகிற மாதிரி இருக்கும். அதைத்தேனப்பா சொல்லி எதையோ தாண்டிக்கிட்டு போகிற மாதிரியே இருக்கும். சரியா? தீய சக்திகளும் அப்படியே வந்து அதை தாண்டப்பே பார்க்குறவங்களையும் பார்த்தா அவங்களுக்கு கோவந்தே வரும். உண்மையா பையா? சந்தோஷம் இல்லை, இப்போ உள்ள நுழைஞ்சிட்டாலே அவங்கள பார்த்தாலே நமக்கு அந்த எரிச்சல் கோவம் தான் அதிகமாகுது. அதனால அந்த இடத்துக்கு போகிறப்ப வழியோட போகிறப்ப மன நிம்மதி இல்லாமல் போயிடும். உங்களுடைய சந்தோஷத்துமே எங்கே பறந்து போயிடும். அந்த மனையில் வந்து உங்கள் சந்தோஷமே பறந்து போயிடும். சரியா? எங்கள் அன்னிக்கு இப்போ இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வயசுக்கு வந்தப்ப ஒரு மாண்டவ என் பிள்ளை மேலே வந்தாங்க. சரியா? அப்பப்போ வந்து என் பிள்ளை மேலே அமுக்குவாங்க. தெரியுமா தெரியாதாத்தா? இப்போ இல்லை தாயி, வயசுக்கு வந்த புதுசு அப்போ இருந்து இருக்காங்க உன்கிட்ட. இப்போ இடையில வரல. வந்தவங்க அவங்க யார் வழியில் வந்தவங்க? எப்படி? உங்கள் அப்பா வழியில் வந்தவங்க, உங்கள் தகப்பை வழியில் வந்தவங்க தான். சரியா? அவங்க மாண்டவங்க, கொஞ்சம் வயசில் மாண்டவங்க. அவங்க வந்து வர்றாங்க உன் மேலே. சரியா? ஆனால் நீ வந்து இப்போ இடையில நமக்கு ஏதோ பயந்துருக்கோம்னு நினைக்கிற, ஏதோ இடையில வந்திருக்கும், நம்மளுக்கு ஏதோ தொட்டு வந்துச்சுன்னு நினைக்கிற. உண்மையா பையா? நினைக்கிறியா இல்லையா? ஆனால் இப்போ இல்லை தாயி, அவங்கதே வந்தவங்க. அப்பப்போ வருவாங்க. ஆனால் உனக்கு எந்த தொந்தரவும், உனக்கு வந்து ரொம்ப அதிகபட்சமாக உடம்பு வலியத்தை ஏற்படுத்துவாங்க, வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க. உனக்கு உடம்பு வலியை மன வலியை ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க. அவள் வந்துட்டாவே உனக்கு வந்து அந்த நிமிஷமே எங்கே இருக்கிற, என்ன பண்ணுற, அந்த புத்தி என்ன சொல்கிறேன் உனக்கே தெரியாது. தெரியுதா தெரியல தாயி? அவங்க வர்றது நல்லதா இல்லை கெட்டதா? என்னத்தா? அவங்க வர்றது நல்லது கெட்டதா? உனக்கு வர்றாங்கன்னு தெரியுதா இல்லையா? முதல்ல அதை சொல்லுதா? ஒரு சில நேரம் அப்படித்தான் இருக்கு. அவங்க வர்றாங்க. சரியா? இன்னுமே வர்றாங்களா? வர்றாங்க தாயி. அவங்க பிரச்சனை ஒரு தடவை இப்போ நடந்து நாங்கள் போய் இப்போ கோயிலுக்கெல்லாம் போய் கட்டி மறைச்சு கட்டி இதெல்லாம் பண்ணி வந்தோமேம்மா. அவள் இருக்காங்க. சரியா? கட்டுப்படலையா? அவள் இருக்கா அவன்கிட்ட. சரியா? இன்னமும் உன்கிட்ட அப்பப்போ அந்த அமுக்கிட்டே போகிறாங்க. தெரியுதா தெரியலையா? அதாவது சும்மா ஒரு வேலையை பார்க்காம இருக்கலே உடம்பு பார்த்தோம்னா அடிச்சு போட்ட மாதிரி வலி. அவரே வர்றான்னு தெரியல தாயி. அதை என்னம்மா பண்ணுறது? இந்த தாய் நான் தீர்த்து வைக்கிறேன். சரியா? அப்பப்போ வர்றாங்க. ஆமாத்தா, அவள் வந்து விலைக்கு விட்றாங்க. என் பிள்ளைகிட்ட வந்து அண்டி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த மகள்கிட்ட வந்து அண்டி இருக்கிறதுக்கு ஆசைப்படுறதுனாலதே விலைக்கு விட்டுட்டு போகிறாங்க. சரியா? நான் விலைக்கு தரிதா? சரியா? இதுதான் உன் பிரச்சனை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த தாய் வந்துட்டீல, இந்த தாய் தீர்த்து வைக்கிறேன். என் பிள்ளைக்கு வந்து இன்னும் 30 நாள் இன்னும் தினம் காலையில் என்னணும் இன்னையிலேருந்து. ஆமாம், விடிகிற பொழுத என்ன தெரியாதாயி? சரிம்மா, நான் உனக்கு வெற்றியாகி கொடுக்குறேன். இப்படி சரிம்மா. என்னப்பா கேட்கலாம்? அம்மா உங்களுக்கு எப்படி சொன்னாங்க?